நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன், தாம்பரம், அரிமளம் மற்றும் நத்தத்தில் இடங்கள் வீடுகள் வாங்க ஸ்ட்ராட்டஜிக் குளோபல் ரியாலிட்டி சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நல்லமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும். உள்ளமதில் நலம் கூட, ஒங்கு புகழ் வளம் கூட, வெள்ளம் என பொருள் கூட, வெற்றியது கை கூட. உள்ளொருகியான் முதலாய் உன்னடியிற் தெண்டனிட்டேன், வெள்ளருக்கு விநாயகனே வேண்டு நலம் தாருமையா. காதிரண்டும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாரணாசியிலிருந்து உலகம்பட்டி முத்துராமன் பேசுகின்றேன். நமது 76 ஊர் நகரத்தார்களும் அத்தனை பேரும் மிக ஆர்வமாக எதிர்பார்த்த காசி சிக்ரா நந்தவனத்தில் அமைந்திருக்கின்ற புதிய சத்திரத்தின் திறப்பு விழாவானது நாளை நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்விற்கு 76 ஊர் நகரத்தார்களும் மிக சிறப்பாக ஆர்வத்துடன் இங்கு வந்திருக்கின்ற காட்சியை நாம் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு நமது பாரதத்தினுடைய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும், உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் மாண்பமை ஆதிநாத் யோகி ஐயா அவர்களும் இணைந்து இந்த கட்டிடத்தை திறந்து வைக்க இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுகள் நாளை நடக்க இருக்கின்றது. இப்பொழுது முதல் இங்கு நடக்கின்ற நிகழ்வுகள் அனைத்தையும் பதிவு செய்து உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது நகரத்தார் சொந்தங்களுக்காக நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி வாயிலாக வழங்குகின்றோம். வாருங்கள், இணைந்திருப்போம். We are coming from Chettinad, sir. All Nagarathas contributed and constructed the Dharmasala in your Varanasi. You were collected from Varanasi. What do you say about this and culture? See, Honorable Vice President is coming for the inauguration of this Dharmshala. First of all, I congratulate the society for creating such a beautiful Dharmshala, which will be of great use to the local people as well as for the people who come to Varanasi from Tamil Nadu and from elsewhere. It's a great privilege for us that we get to meet people from such a society where people donate from their own side and create such an infrastructure for it. So I congratulate the entire team and my best wishes for the society and for the people who come to Varanasi. I also request through your means, I request all the people from Tamil Nadu and elsewhere to please come to Varanasi and do visit Kashi Vishwanath Mandir. Okay, thank you. Thank you so much. உள்ளமதில் நலம் கூட, ஒங்கு புகழ் வளம் கூட, வெள்ளம் என பொருள் கூட, வெற்றியது கை கூட. உள்ளொருகியான் முதலாய் உன்னடியிற் தெண்டனிட்டேன், வெள்ளருக்கு விநாயகனே வேண்டு நலம் தாருமையா. காதிரண்டும் முரம் போல, கண்ணிரண்டும் கடுகுமணி, ஊதி வைத்த பெருவயிறு உன்னுருவும் யானை ஐயா. எதிடரும் வாராமல் எந்நாளும் காப்பவனே, ஆதிசிவன் பாலகனே அருள் பொழியும் கணபதியே. அப்பமுண்டு பொறிகடலை, அவலும் உண்டு சீனியும் உண்டு, முப்பழமும் தேனுடனே மோதகத்து படையலுண்டு. தப்பாமல் எடுத்த முறை சரியாக்கி தருபவனே, எப்பொழுதும் எமக்கருள எழுந்து வரும் கணபதியே. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. எல்லாருமே சொல்லலாம். ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. அங்கும் இங்கும் எங்குமாய் அமைந்த தேவதேவனே, ஆதியாய் அநாதியாய் சமைந்த ஜோதி ரூபனே, மங்களங்கள் யாவும் நல்கும் அம்பிகை மணாளனே, மைந்தன் செய்யும் பூஜையில் மகிழ்ந்தருள் நடேசனே. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் வில்லெடுக்கும் வேடனார் விழியெடுத்து பூசினார், சொல்லெடுக்கி பித்தனார் சுந்தரனார் ஏசினார், சொல்லி நீக்கும் தமிழினால் துதித்து உன்னை பாடுவேன், கல்வி செல்வம் யான் பெற கணிந்துவா நடேசனே. ஓம் நமச்சிவாய ஓம் வில்வயந்திரம் கிள்ளியே வீசி வைத்த வானரம், வேந்தனாகும் மன்னமே விதியமைத்த ஈசனே, சொல்லி நீக்கும் பாடல்கள் சூட்டினேன் என் பாதமே, சூழ்வதெல்லாம் நன்மையாய் சொல்லி வா நடேசனே. ஓம் நமச்சிவாய ஓம் பின்னிருக்கும் தேவர்கள் வேதனை தவிர்க்கவே, கண் திறந்து மூடினாய் கந்தவேலன் தோன்றவே, மண் பிறந்த யானுமே மனங்கணிந்து பாடுவேன், கண் மலர்ந்து என்னையும் காத்தருள் நடேசனே. ஓம் நமச்சிவாய ஓம் கற்றவர்கள் நாவிலும் கவியுரைக்கும் பாவிலும், நற்றவர் தனத்திலும் நன்மனத்திடத்திலும், அற்புதம் நிகழ்த்திடும் ஐயனே அடைக்கலம், நற்பலம் என கருள் நாதனே நடேசனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. தொட்டதெல்லாம் துலங்கவும் சொல்லும் வார்த்தை வெல்லவும், தொட்டதெல்லாம் துலங்கவும் சொல்லும் வார்த்தை வெல்லவும், பட்ட துன்பம் தீரவும் பண்ணலங்கள் சேரவும், செட்டியிருந்த சேவகன் செந்தமிழ் சிறக்கவும், கட்டியங்கள் கூறி நீ கணிந்துவா நடேசனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. சனி நடத்தும் திசையிலே சங்கடங்கள் ஏகமாம், தர்மசாஸ்தா ஏழரை சஞ்சலங்கள் தூவுமாம், இனி நடக்கும் யாவையும் இனியதாக மாறவே, சனி மனத்தை மாற்றுவாய் சபையில் ஆடும் ஈசனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. தொட்டதெல்லாம் துலங்கவும் சொல்லும் வார்த்தை வெல்லவும், பட்ட துன்பம் தீரவும் பண்ணலங்கள் சேரவும், செட்டியிருந்த சேவகன் செந்தமிழ் சிறக்கவும், கட்டியங்கள் கூறி நீ கணிந்துவா நடேசனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. ஆபயந்த ஐந்தினோடு பால் பழம் பஞ்சாமிருதம், ஆலவாய் கரும்பு தேங்கு தேன் சுகந்த சந்தனம், நீ பயந்த யாவையும் நினை கழித்து நீசனே, நேத்தியாய் அனைத்துமாய் வாழ்த்துவாய் நடேசனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல். மோதகம் நிவேதனம் மூஷிகம் உன் வாகனம், மோதகம் நிவேதனம் மூஷிகம் உன் வாகனம், முரங்கள் போல் செவித்தளம் வரம் கொடுக்கும் ஐங்கரம், போதகம் கஜானனம் புராண ஞான வாரணம்,
முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல். எனது பக்கம் நீ இருக்க எங்கிருந்து பகை வரும், எனது பக்கம் நீ இருக்க எங்கிருந்து பகை வரும், நான் இருந்து மனை நடுங்க எவ்விதம் துயர் வரும், மனது நொந்து நொந்து வந்த மைந்தனை நீ தங்கவா, வாழி வாழி தென்பழனி கோவில் கொண்ட ஆண்டவா. வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல். ஆதி நாளில் சூரனை அழித்த தெய்வம் நீயனில், ஆதி நாளில் சூரனை அழித்த தெய்வம் நீயனில், அடுத்து வந்த பகையெல்லாம் முடித்ததுண்மைதான் எனில், மோதி நிற்கும் என் பகை முடிக்க வேலெடுத்துவா, மோதி நிற்கும் என் பகை முடிக்க வேலெடுத்துவா, முருகனே தென் பழனி கொண்ட அழகனே என் ஆண்டவா. வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல். 12 கைத்தளத்தில் பழபழக்கும் ஆயுதம், 12 கைத்தளத்தில் பழபழக்கும் ஆயுதம், பாய்ந்து செல்ல துடி துடிக்கும் பச்சை மயில் வாகனம், இன்னல் செய்யும் பகை முடிக்க இன்னும் என்ன தாமதம், என்னையாழும் மன்னனான தென்பழனி ஆண்டவா. வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல். 12 கைத்தளத்தில் பழபழக்கும் ஆயுதம், 12 கைத்தளத்தில் பழபழக்கும் ஆயுதம், பாய்ந்து செல்ல துடி துடிக்கும் பச்சை மயில் வாகனம், இன்னல் செய்யும் பகை முடிக்க இன்னும் என்ன தாமதம், என்னையாழும் மன்னனான தென்பழனி ஆண்டவா. வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல். ஆறுபடை வீடிருக்க வேறுபடை என்னடா, ஆறுபடை வீடிருக்க. இப்பொழுது நம்முடைய நாட்டுக்கோட்டை காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தினுடைய தலைவர் செயல் வீரர் நமது லேனா நாராயணன் இப்பொழுது நம்முடன் இணைந்திருக்கின்றார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் இது. பொதுவாக வந்து நம்ம சாதாரண வீடுகள் கட்டணும் அப்படின்னா கூட அந்த குறிப்பிட்ட நாளில் முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். சிவன் அருளாலும் இறையருளாலும் இன்றைக்கி வந்து இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடத்தை வந்து அண்ணனுடைய தலைமையில் கட்டி முடிச்சிருக்காங்க இந்த நிர்வாகம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 76 ஊர் நகரத்தார் இங்கே காசியில் அசம்பிள் ஆகிருக்காங்க. அத்தனை விதமான கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கலெக்டர்லேருந்து அத்தனை பேர் வந்து சூப்பர்வைஸ் பண்ணிவிட்டு அதுக்குண்டான மொத்த விஷயங்கள் இங்கே சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து செயல் வீரர் நம்ம தலைவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது பார்ப்போம். அனைவருக்கும் உற்சாகமான இனிய மாலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்ளுகிறோம். 76 ஊர் நகரத்தார் பெருமக்கள் மற்றும் 53 நாடுகளில் வசிக்கின்ற நகரத்தார் பெருமக்களும் இந்தியாவில் வாழுகின்ற நகரத்தார் பெருமக்களும் காசியிலே எழுந்தருளி இருக்கிற 213 வருடங்களுக்கு பிறகு வரலாற்று சிறப்பு மிக்க புதிய சத்திரம் ஒன்றை நாம் அனைவரும் சேர்ந்து கட்டி கொண்டிருக்கின்றோம். இந்த கட்டிடப் பணிகளானது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி நமது மாவட்ட ஆட்சித் தலைவராக அன்றைக்கு இருந்த திரு ராஜலிங்கம் IAS அவர்களுடைய பொற்கரங்களால் JCPயை இயக்கி வைத்து துவக்கி வைக்கப்பட்டது. இன்றைக்கு சற்றேறத்தாழ 16 மாதங்கள் ஆகியிருக்கிறது. இந்த 16 மாதங்களில் URC கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தார்கள் சென்னையில் இருப்பவர்கள் ஆல் ஓவர் த கண்ட்ரி அவர்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து 1,04,500 சதுரடி இந்த புதிய சத்திரத்தை 139 அறைகள், ஒரு டார்மெட்ரி, ஒரு பேங்க்வெட் ஹால், ஒரு டைனிங் ஹால் என்று ஒரு அற்புதமான ஒரு வளாகத்தை அவர்கள் மிக குறுகிய காலத்தில் 16 மாதங்களில் இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த சத்திரம் கட்டுவதற்கு மொத்த ப்ராஜெக்ட் காஸ்ட் அப்ராக்சிமேட்டாக 56,500 57,500 கோடி ரூபாய். இந்த 57,500 கோடி ரூபாய்களை நன்கொடையாக நாம் பெறுவதற்கு வெளிநாடுகளுக்கும் சென்றிருந்தோம். உள்நாடுகளிலும் நாம் நகரத்தார் பெருமக்களை அணுகி அவர்களிடம் நன்கொடைகள் கேட்டோம். நகரத்தார் பெருமக்கள் கொடை வள்ளல்களாக இருந்து சற்றேறத்தாழ 50 கோடி ரூபாய்களை ஒரே வருடத்தில் நமது காசி சத்திரத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னம்னா இது ஒரு கூட்டு முயற்சி, இறைவனுடைய அனுகிரகம், 7 பொதுக்குழு 7 நிர்வாகிகளுடைய ஒரு அற்புதமான ஒற்றுமையான ஒரு தன்மை. அதன் பிறகு எங்களையும் சேர்த்து
474 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களின் அன்பும் ஆலோசனையும் இந்த புதிய சத்திரம் வந்ததற்கு முத்தாய்ப்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே 31ஆம் தேதி நாளை அக்டோபர் 31ஆம் தேதி மாலை 5:45 மணிக்கு புதிய சத்திரமானது பாரத நாட்டின் துணை ஜனாதிபதி மேதகு சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்களும் இணைந்து புதிய சத்திரத்தை இனிதே துவக்க உள்ளார்கள். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க துவக்க விழாவில் நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதரின் இறையருளை பெறுமாறு மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏசியன் பாலு அவர்கள் காரைக்குடியிலிருந்து வருகை புரிந்து சமையல் பொறுப்புகளை ஏற்று மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவருக்கும் நல்ல வரவேற்பு, நல்ல விருந்து உபசரிப்பு, நல்ல கவனிப்பு. நாளை நடக்க இருக்கின்ற காலையில் கணபதி ஓவம், அதன் பிறகு 9 மணிக்கு வாழ்த்தரங்கம், பிறகு 12 மணிக்கு உணவு, 3:30 மணிக்கு நமது திறப்பு விழா நிகழ்ச்சிகள் என நாளை காசி நகரமே கோலாகலமாக இருக்கின்றது. அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல இறையருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் அமெரிக்காவில் வாழுகின்ற நகரத்தார் பெருமக்களும், கனடாவில் வாழுகின்ற நகரத்தார் பெருமக்களும், துபாய், மலேசியா, இந்தியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் இருக்கின்ற நகரத்தார் பெருமக்கள் சற்றேறத்தாழ 1.5 கோடி ரூபாயை நன்கொடையாக கொடுத்து இந்த புதிய சத்திரத்தில் ரினியூவபிள் எனர்ஜி என்று சொல்லுவார்கள், அதாவது சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இதற்காக நன்கொடைகளை 1.5 கோடி ரூபாயை வழங்கிய நகரத்தார் பெருமக்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் பெருமிதம் கொள்ளுகிறோம். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. இந்த நிகழ்விலே நம் பிள்ளைகள், நம் பேரம்பேத்திகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு பெற வேண்டும். இந்த சத்திரமானது 60 வயதை கடந்தவர்களுக்கு அல்ல, இந்த சத்திரமானது அடுத்த தலைமுறை சத்திரம் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இட்ஸ் எ நெக்ஸ்ட் ஜென் தர்மசாலா. காரணம் என்னவென்றால் கொதோலியாவில் இருக்கின்ற சத்திரமானது கட்டப்பட்டு 213 வருடங்களாகிறது. நம் முன்னோர்கள் பர்மாவிலே வாழ்ந்த காலத்திலே அந்த சத்திரம் கட்டப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் அது அல்ட்ரா மாடர்னாக கட்டப்பட்டு இன்றைக்கு 2025இல் ஒரு சத்திரம் எவ்வாறு இருக்க வேண்டும், என்னென்ன மாடர்ன் அம்யூனிட்டிஸ் இருக்க வேண்டும் என்று பார்த்து அத்துணை பொருள்களும் உலகத்தரம் வாய்ந்த பொருள்களை பயன்படுத்தி தேக்கு, பர்மா தேக்கு, கைப்பிடிகள் அனைத்தும் டோர்மா, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அனைத்தும் ரோக்கா என்கின்ற பிராண்டு, டைல்ஸ் எல்லாமே இட்டாலியன் மார்பிள்ஸ் சில்வாசாலேருந்து வாங்கினோம். அதன் பிறகு டைல்ஸ் எல்லாம் நிட்கோ டைல்ஸு. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக ஒன்றும் பார்த்து வாங்கப்பட்டு மிக பிரமாதமாக இந்த சத்திரம் வந்திருக்கின்றது. இதற்காக நன்கொடைகளை வாரி வழங்கிய நகரத்தார் பெருமக்களுக்கும், நன்கொடைகளை வாங்குவதற்கு ஒத்தாசை செய்த நகரத்தார் பெருமக்களுக்கும், நாங்கள் வெளிநாடுகளுக்கு சென்றபொழுது எங்களை அங்கு தங்க வைத்து உணவு கொடுத்து அவர்களுடைய கார்களில் அழைத்து சென்று நன்கொடைகளை பெறுவதற்கு ஏராளமான உதவிகளை செய்த அத்துணை நகரத்தார் பெருமக்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் பெருமிதம் கொள்ளுகிறோம். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்துடைய துணைத் தலைவர் PLM முத்தையண்ணன் இருக்காங்க. அண்ணன் மதுரை நகரத்தார் சங்கத்துக்கு தலைவராக எலெக்ட் ஆகிருக்காங்க. அண்ணன் நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிறோம். இப்போ மிக சிறப்புமிக்க திறப்பு விழா நாளைக்கு நடக்க இருக்குது. அதை பற்றி இந்த பிரம்மாண்டமான சத்திரத்தை, தர்மசாலாவை, அதை ஒரு பெரிய ஒரு கோலாகவே நாராயணன் அவங்க அப்பீலில் கொண்டு வந்தாங்க. எங்கள் நிர்வாகிகளுடைய ஃபுல் ஒத்துழைப்போடு இது இன்றைக்கி நல்லா நிறைவுற்று நாளைக்கு ஓப்பனிங்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்தால் நம்ம விழாக்கோளம் போன்றிருக்கிறது. வாரணாசியிலே நம்ம நகரத்தார்கள் அத்தனை பேரும் எங்கே போனாலும் டாக் ஆஃப் தி டவுன் வாரணாசியில் நம்ம நாட்கோட் சத்திரத்தை பற்றி தான். இது இப்போ நயா நாட்கோட் சத்திரம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கிறது. இதை இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, இந்த 48,000 குடும்பம் நம்ம நகரத்தார்கள் அள்ளி கொடுத்த நன்கொடையினால் இது உருவாக்கப்பட்டது. நன்கொடை கொடுத்தவர்களுக்கும் மற்ற இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேற்கொண்டு இதற்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த பொதுக்குழு மெம்பர்களுக்கும் அந்த செயற்குழு மெம்பர்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய 2023-26 பருவத்தில் உள்ள அத்தனை பேருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது உள்ளபடியே ஒரு ரிமார்க்கபிள், அதாவது மேஜிக் தான். அது பாருங்கள், 1.5 வருஷத்தில் இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டுவோங்கிறது நாங்கள் கூட நினைக்கல. பல இடையூறுகள் வந்தாலும்
அதையும் தாண்டி இதையெல்லாம் முடிச்சிட்டோம். இது காரணம் விஸ்வநாதர் அருள் நம்மளோட எப்போ இருக்குது. எல்லா நகரத்தார் பெருமக்கள் நல்ல நீண்ட ஆயுசுக்கு நிறைந்த செல்வத்தோட நோய் நொடியில்லாத வாழ்க்கையோட சகல சௌபாக்கியம் பெற வேண்டும் என்று அந்த காசி விஸ்வநாதரையும் அம்மை விசாலாட்சியும் அன்னபுரி தாயாரையும் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. இப்போ வந்து நம்ம வீரப்பண்ண இருக்காங்க, அவங்க வந்து இப்போ அனைத்து நகரத்தார்களுக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த காசி சத்திரம் புதிய சத்திரமானது நம்மளுடைய தலைவரின் முழுவீச்சு செயல்பாட்டுடன் இந்த கட்டடம் நாளைக்கு திறக்கப்பட இருக்கிறது. அந்த கட்டிடத்திற்கு நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நகரத்தார்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நகரத்தார்களும் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கட்டிடமானது சரித்திர புகழ் வாய்ந்த கட்டிடமாக அமையும் என்பதில் எந்தவித எள்ளளவும் சந்தேகமில்லை. இந்த விழாவிற்கும் பிரதமர் அவர்கள் வருவார்கள் என்ற ஆவலுடன் எல்லோரும் போய் அழைத்த பொழுது அவர்களும் குஜராத்தில் 150வது சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாள் விழாவிற்கு செல்ல இருப்பதால் இங்கு வர இயலவில்லை என்று கூறிவிட்டார்கள். மறுபடியும் இங்கு காசிக்கு வருகை தரும் பொழுது கண்டிப்பாக சத்திரத்துக்கு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் வருகை தருகின்றார்கள். மற்றும் நம்மளுடைய அழைப்புக்கு இறங்கி என்னுடைய நண்பரும் திருப்பூரை சார்ந்தவருமான நம்மளுடைய பாரத துணை ஜனாதிபதி திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். அது நமக்கு மிகவும் பெருமை வாய்ந்தது. நம்மளுடைய இந்தியாவின் 2வது குடிமகன் இங்கு வருகை தருவது நமக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. இந்த திறப்பு விழாவிற்கு எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி எவ்வளவோ அலுவல்களுக்கு இடையிலும் நம்மளுடைய கனிம வளத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அண்ணன் அவர்கள் அங்கு சென்னையிலிருந்து வருகை தருகின்றால் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நம்மளுடைய அழைப்புக்கிணங்கி இங்கு வருகை தரும் திரு அபிராமி ராமநாதன் அண்ணன் அவர்கள் மற்றும் நம்மளுடைய டாக்டர் ஏசி முத்தையா அவர்கள் அனைவரும் இங்கு வருகை தர இருக்கின்றார்கள். எல்லா விருந்தினர்களையும் மற்றும் யூஎஸ்ஏயிலிருந்து நம்மளுடைய அமெரிக்காவிலிருந்து நம்மளுடைய நன்கொடையாளர்கள் நிறைய பேர் இதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். மற்றும் 3 கோடி கொடுத்த அனைத்து நகரத்தார்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நமக்கு இந்த விழாவிற்கு இங்கு வருகை தந்து இந்த நம்மளுடைய நகரத்தார்கள் மற்றும் நம்மளுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த கட்டிடமானது இன்னும் பல சிறப்பு வாய்ந்த அம்சங்களுடன் அமைய இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் காசி விஸ்வநாதர் அருள் புரிய வேண்டும். அனைத்து நகரத்தார்களுக்கும் எல்லாவித உடல் நலத்தையும் கொடுத்து வாழ்வாங்கு வாழ நாங்கள் இங்கு இறைவனை வேண்டி பேட்டியை எடுத்த நம்மளுடைய நகரத்தார் டிவிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் வணக்கம். இப்போவும் எங்களது பருவம் சரித்திர நாயகன் தலைவர் லேனா நாராயணன் அவர்களால் மட்டும்தான் முடியும். நீ யார் நினைத்தாலும் இந்த மாதிரி செயல்படுத்த முடியாது. அதுக்கு நாங்களும் அவர்களுடைய இணைந்து பணியாற்றுவதற்கு இறைவன் செயல்தான். இதற்கு எங்கள் செவ்வூர் நகரத்தார் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்துக்கலாம். மேலும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு அனைத்து நகரத்தார் பெருமக்களும் நன்றி. இந்த சிக்ரா நகர சத்திரம், இந்த சத்திரத்தை வந்து இப்போ நம்ம கட்டிடக்கலை நிபுணர் வளையப்பட்டி பெரியண்ணன் இவங்களுடைய அந்த கலை அம்சத்தோட இவங்களுடைய பிளானோட தான் இந்த கட்டடமானது முழுமையடைஞ்சிருக்கு இன்றைக்கி. இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக எந்த ப்ரொஃபஷனல் ஃபீஸும் அண்ணன் வாங்கிக்கல. எத்தனையோ கோடிகளை ப்ரொஃபஷனல் ஃபீஸாக வாங்கியிருக்கணும், அண்ணன் அதெல்லாம் வாங்கிக்கல. மாதம் வந்திருந்து ஒவ்வொரு கட்டுமானத்தையும் நேரடியாக வந்து பார்வையிட்டு அத்தனையும் மிக நுணுக்கமாக மிக சிறப்பாக அண்ணன் செஞ்சுருக்காங்க. காலாகாலத்துக்கு நிற்கக்கூடிய கட்டிடம் அண்ணனுடைய புகழை பேசும். அண்ணன் வந்து இப்போ நம்மகிட்ட. அனைவருக்கும் வணக்கம். நான் வளையப்பட்டி பெரியண்ணன் பைரவன் கோயிலை சார்ந்தவர். திரு லேனா நாராயணன் அவர்கள் 2023 டிசம்பர்லேயே இந்த ப்ராஜெக்டை வந்து என்விஷன் பண்ணி ஒரு தீர்க்க தரிசனத்தோடு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம காசியில் பண்ணணும், அடுத்த தலைமுறைகள் வந்து தங்கணும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடணும்ட்டு என்கிட்ட கேட்டாங்க. முதல் கட்டமாக 100 அறைகள் கொண்ட ஒரு புதிய சத்திரமாக தான் இதை டிசைன் பண்ணினோம். அப்புறம் இங்கே வாரணாசி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்ரூவலுக்கு போகையில்
அவங்க முன்னாடி டாய்லெட்லாம் உள்ளுக்க வச்சு வெளியில் ரூம் இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தோம். அது நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். டாய்லெட்லாம் வெளியில் கொண்டு வாங்க. இதே எண்ணிக்கை ரூம் வரணும்னா நாங்கள் எல் ஷேப்பில் பிளான் மாற்ற வேண்டியது இருந்தது. அதனால் அதன் பயனாக நமக்கு அடிஷ்னல் 35 ரூம் கிடச்சிது. மொத்தம் 135 ரூம் ஆகி இப்போ 140 ரூம் ஆகிருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டிசைனில் சேஞ்சஸ் வந்து எல்லா ரூமுமே நல்ல கம்ஃபர்டபுளான ஃபெசிலிட்டிஸோட ஏர் கண்டிஷன் ரூம்ஸ் வித் அட்டாச் டாய்லெட்ஸ் இருக்குது. அடுத்த தலைமுறை வந்து காசி வருவதற்கு மிகவும் விரும்பத்தக்க வகையில் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதுபோக இந்த மொத்த இடம் வந்து கிட்டத்தட்ட 65,000 சதுரடி 1.6 ஏக்கர்ஸ் கிட்ட இடத்துல நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுட் பிரிண்ட் வந்து 15,000 சதுரடி தான் பண்ணியிருக்கோம். 50,000 சதுரடி காலி இடமாகத்தான் விட்டு இருக்கிறோம். அதனால் அந்த ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ணாமல் அழகாக தரைத்தளத்தில் 15,000 சதுரடியில் என்ட்ரன்ஸ் லாபி, பேங்கட் ஹால், டைனிங் ஹால், லிஃப்ட்டு, சென்ட்ரல் கோர்ட்யார்டு, அதாவது நடுமுற்ற மாதிரி செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணி அது உள்ளே வந்தீங்கன்னா காற்று குழு குழுன்னு வரும். ஏசியே பண்ண வேண்டாம் அந்த சென்ட்ரல் ஏரியாவுக்கு. அது 10 மாடியும் அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பின்னாடி பக்கம் கிச்சன் மற்றும் பேக் ஆஃப் த ஹவுஸ் ஏரியாஸ்ன்னு சொல்கிறது அந்த சர்வீசஸ் ஏரியாஸ், மேனேஜ்மெண்ட், மெயின்டெனன்ஸ் ஏரியாஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக சூட் ரூம் கொடுத்துருக்கோம். 15 சூட் ரூம், 87 ஸ்டாண்டர்ட் ரூம், 38 டீலக்ஸ் ரூம், ஆக 140 ரூம் கொண்ட ஒரு சத்திரமாகவும் அதில் டார்மெட்ரியும் கொடுத்துருக்குறோம். 60 பேர் தங்கக்கூடிய வகையில் ஒரு டார்மெட்ரியும் கொடுத்துருக்குறோம். அதில் சிறப்பான வகையில் கட்டி முடித்திருக்கிறோம். அதில் குறிப்பாக சொல்லணும்னா என் கூட முத்துராமன் வந்து கண்டவராயம்பேட்டையை சேர்ந்த முத்துராமன் என் அருகில் இருக்கிறார். அவரும் கூடவே என்னுடன் இந்த கட்டிட பணியில் பயணித்து 18 மாதங்கள் தொடர்ந்து வந்து மேற்பார்வை பார்த்து சிறப்பாக அமைத்து கொடுத்துள்ளார். 18 மந்த் டைம் ஸ்பேன்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட்னு சொல்கிறத விட குவிக்குன்னு சொல்லலாம். அங்கே டைம் லைனுக்கு ஏற்ற மாதிரி யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப வேகமாக அந்த கட்டிடத்தை பண்ணி கொடுத்துருக்கிறார்கள். ஒரு கிரகப்பிரவேசத்தில் சில வேலைகள் முடிவடையாமல் இருக்கலாம். ஆனால் இந்த முடிவடையக்கூடிய வேலைகள் அனைத்தையும் இன்னும் 30 நாட்களில் நாங்கள் முடித்து விடுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த வாய்ப்பு கொடுத்த காசி சத்திர நிர்வாகிகளுக்கும், பொது செயற்குழு உறுப்பினர்களுக்கும், பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும், நகரத்தார் பெருமக்களுக்கும் இந்த வாய்ப்பை அளித்த சிவபெருமான காசி விஸ்வநாதருக்கும் எனது நன்றியையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. முத்துராமன், நீங்கள் கண்டவராயம்பட்டி முத்துராமன் இவரும் கட்டடக்கலை நிபுணர் தான். இப்போ அண்ணன் சொன்னாங்க, அவங்க வந்து இப்போ நம்ம எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் முத்துராமன். ஊர் கண்டவராயன்பட்டி, கோவில் பிள்ளையார்பட்டி கோவில். இந்த பில்டிங் முதல்ல ஆரம்பிக்கும் போது எனக்கு இந்த லிங்க்கும் கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த பில்டிங் கட்ட ஆரம்பிக்கும் போது, அப்புறம் பெரிய அண்ணனை வந்து எக்ஸ்கவேஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னே என்கொயரி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பில்டிங் பண்ணிகிட்ருக்கோம், அதில் உங்களோட பங்களிப்பு எதாவது பண்ண முடியுமா, என்ன பண்ணலான்னு கேட்கும்போது வாலண்டியராக நானும் எஸ் அண்ணே பண்ணலாம், வாட் எவர் பாசிபிள் ஐ வில் டூ ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட சைட்லேருந்து நான் சொல்ல வர்றது, ஃபஸ்ட்டு காசி விஸ்வநாதருக்கு என்னோட முதற்கண் நன்றி. அவரோட அனுகிரகத்தால் தான் நான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னால் வர முடிஞ்சது. ஒரு தடவை கூட மிஸ் பண்ணாமல் என்னால் வர முடிஞ்சது, கீழே இருந்து இன்றைக்கி வரைக்கும். அதனால தான் நான் வந்து தொடர்ந்து வர முடிஞ்சது. இது ஜென்ரலாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன்னா, நம்ம வானம் தோணுனதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் உள்ள எல்லாத்துலேயுமே குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்ப நேர்த்தியாக எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். எல்லா விதமான டெஸ்ட்டும் நம்ம ரிப்போர்ட்ஸ் எடுத்து பக்கா டாக்குமெண்டேஷன் பண்ணி கிளியராக எடுத்திருக்கோம். எல்லாமே தரமான பொருட்களை உபயோகிச்சிருக்காங்க யூஆர்சி. அவங்களும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடாகவும் ரொம்ப குயிக் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து அவங்கள பாராட்டணும். மறுபடியும் காசி சத்திர நிர்வாகிகளுக்கும் விஸ்வநாதருக்கும் முதல் நன்றி, காசி சத்திர நிர்வாகிகளுக்கும், நகரத்தார் பெருமக்களுக்கும், பொதுக்குழு அண்ட் செயற்குழு உறுப்பினர்கள் காசி சத்திரத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாரணாசி மாவட்ட உதவி கலெக்டர் திரு விபின்குமார் ஐஏஎஸ் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த புதிய சத்திரம் கட்டுவதற்கு பல வகைகளில் காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்திற்கு ஒத்துழைப்பாக இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் நம்மோடு. சார், we would like you to inform in Hindi, no problem, what way this Natkot Chatram is very useful for the people of Varanasi, and your administrative side, you people have been very much helpful to Natkot Chatram ji. Please give some. बहुत बहुत धन्यवाद इस प्रोग्राम में आपके द्वारा इनवाइट करने के लिए। एक्चुअली माननीय उपराष्ट्रपति जी का आगमन यहाँ होना है और इस नज़रिए से भी हम लोग जो है इस प्रोग्राम से जुड़े।
परंतु यहाँ 2 दिवस के सुबह शाम के दौरे से आप सब लोगों से संपर्क होने के बाद एक हमारी आपके कम्युनिटी के बारे में एक समझ विकसित हुई है और बहुत ही अच्छा लगा ये देखकर, ये सुनकर, ये समझकर कि साउथ नॉर्थ का जो एक कल्चरल गैप होता है उसको कैसे हम पूरा कर सकते हैं और इसके लिए किस स्तर से प्रयास हो सकते हैं, इसका एक अनुपम उदाहरण यहाँ देखने को मिल रहा है। ये जो एक धर्मशाला है, आज तक हमने ऐसे धर्मशाला तो नहीं देखी अपने कैरियर में और नो डाउट एक मानक बनेगा पूरे देश या दुनिया के लिए भी कि हमारी कम्युनिटी कैसे जो है अपने संस्कृति और अपने अस्तित्व को और ज़्यादा बेहतर बनाने के लिए इस तरह का प्रयास करेंगे। तो बहुत बहुत धन्यवाद। हमारी हमेशा शुभकामनाएं और रिक्वेस्ट है कि इस तरह के प्रयास अभी भी जिस कम्युनिटी में है वो जारी रहने चाहिए। नमस्कार, जय हिंद। இப்போ இந்த இவ்வளவு பெரிய கட்டடத்தை வந்து கட்டி கொடுத்த நம்முடைய யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷனுடைய பிஸ்னஸ் ஹெட் மிஸ்டர் முருகன் சார் இப்போ நம்ம கூட இருக்காங்க. அவங்க வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சந்தித்த சவால்கள் அப்படிங்கிறத பற்றி அத்தனை நம்ம நேயர்கள்ட்ட பகிர்ந்துக்குவாங்க. உற்சாகமான இனிய மதிய வணக்கம். நாங்கள் யூஆர்சி குழுமத்தின் சார்பாக முதலில் இந்த உலகமெங்கும் வாழும் 48,000 நகரத்தார் பெருமக்களுக்கு முதலில் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களிடம் முதலில் நம்மளுடைய இப்போ கரண்ட் ஆஃபீஸ் பேரர்ஸ் 23 to 26 ஆஃபீஸ் பேரர் எங்களை அணுகி நாங்கள் காசி தளத்தில் 135 அறைகள் கொண்ட கட்டிடம் 1,00,000 சதுர அடியில் எங்களுக்கு கட்டி கொடுக்க வேண்டும், நீங்கள் தான் எங்களை கட்டி கொடுக்க வேண்டும் என்று எங்களிடம் அணுகினார்கள். நாங்கள் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த எங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் யூஆர்சி தேவராஜன், எங்களுடைய சிஇஓ மிஸ்டர் யூஆர்சி டி கபிலன் அவர்களின் ஆலோசனையின்படி நாங்கள் இந்த கட்டிடத்தை கட்டி கொடுக்க ஒப்பந்தமாகினோம். அதன் பிரகாரம் நாங்கள் எங்களுடைய விலைப்பட்டியலை இவங்களிடம் சமர்ப்பித்தோம். அவர்களும் அதனை ஆலோசனை செய்து கமிட்டிகள் ஆலோசனை செய்து இறுதியாக எங்களிடம் இந்த ஒப்பந்த புள்ளியை முடிவு பெற்று அக்ரிமெண்ட் போடப்பட்டது. அதன்படி நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களின் பொற்கரங்களால் கடந்த வருடம் ஏப்ரல் 21 அன்று மைல் ஸ்டோன் பூமி பூஜை போடப்பட்டது. அதாவது ஃபவுண்டேஷன் ஸ்டோன்னு சொல்லுவோம், அது போடப்பட்டது. அதற்கு ஏப்ரல் 21 பிறகு நம்மளுடைய ஆர்கிடெக்ட் மிஸ்டர் பெரியண்ணன் அவர்களின் உதவியுடன் இந்த பிரம்மாண்ட கட்டிடத்தினுடைய வடிவமைப்பு செய்யப்பட்டு அதற்கான டீட்டெயில்டு என்ஜினியரிங் எங்களுடைய டீம் சார்பாக செய்யப்பட்டு அதன் பிறகு ஜூன் 9 அன்று பாலக்கால் போடப்பட்டு எர்த்ஒர்க் செய்ய ஆரம்பித்தோம். இந்த குறுகிய காலத்தில் எங்களிடம் விரைவாக முடிந்து கொடுக்க நம்முடைய நகரத்தார் பெருமக்களும் நம்மளுடைய ஆபீஸ் பேரர்களும் எங்களிடம் வினவினார்கள். அதன்படி நாங்கள் கிட்டத்தட்ட 250 to 300 களப்பணியாளர்களை கொண்டு இந்த கட்டிடத்தை குறித்த நேரத்தில், அதாவது எங்களிடமிருந்து டோட்டலாக கொடுக்கப்பட்ட டைம் 18 மாத காலம், நாங்கள் இப்போது 15 மாத காலத்தில் தற்போதுள்ள நிலைகளில் நாங்கள் விரைவாக முடித்து கொடுத்திருக்கிறோம். சின்ன சின்ன வேலைகள் இருப்பது காரணம் இந்த ஃபங்க்ஷன் முடிந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்கிறது செய்யப்படும். ஏன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன் டைம் நடக்கிற டைமில் அதெல்லாம் ஃபிட் பண்ணோம்னா கொஞ்சம் சில இன்கன்வீனியன்ஸ் இருக்குங்கிறதுனால நாங்கள் அதை பண்ணலை. இந்த ஃபங்க்ஷன் முடித்ததும் இம்மிடியேட்டாக நாங்கள் அதை பண்ணிவிடுவோம். நகரத்தார் பெருமக்கள் நம்முடைய தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். தை பிறந்தவுடன் முழுமையாக இதை உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இந்த கட்டிடத்தை எங்களுக்கு கட்டுவதற்கு உதவி புரிந்த நகரத்தார் பெருமக்களுக்கும் கரண்ட் ஆபீஸ் பெருமக்களுக்கும் யூஆர்சியின் குழுமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அறிமுகமான பூலாங்குறிச்சி சீனிவாசன், சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் சீனிவாசன் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் ஒரு 3 நாள் ஆயிடுச்சுங்க இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மண்டபம் பார்க்குறது அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ சொன்ன அந்த டிஜிபி ஐயா கூட அதான் சொன்னாங்க, இந்த தென் தமிழ்நாடுலேருந்து நீங்கள் இவ்வளோ பெரிய இது செஞ்சுருக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது தான் செது இதோட பிரம்மாண்டமாக 139 அறைகள் இருக்குது. இந்த பில்டிங் அடிக்கல் நாட்டு விழா அன்றைக்கே திறப்பு விழா தேதியை அறிவித்தது ஒரு மெக்னானிமஸ் பிளானிங்கை தான் சொல்லணும். இவ்வளோ பெரிய ஒரு திட்டமிடல் அதுவும் நம்ம வீட்டுக்கு சொல்கிறதே சிரமன்ற பீரியடில் ஒரு 10 மாடி கட்டணும், ஒரு 60 கோடி ரூபாய் செலவில் பண்ணும்போது இந்த டேட்டில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னும்போது
இந்த மாதிரி ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு பிரசிடென்ட் வித் இவ்வளோ பெரிய பிளானிங் கான்ஃபிடென்ஸு, அதுக்குள்ளே நமக்கு அன்றைக்கி ஆரம்பிக்கிற நாளுக்கு இது எவ்வளோ பணம் எங்கேருந்து வரும்னே தெரியாது. பட் அவ்வளோ சிரமப்பட்டு கருமமே கண்ணா இந்த ப்ராஜெக்டை பண்ண மாதிரி ஒரு செயல்திறனான தலைவர் நமக்கெல்லாம் கிடைச்சதுக்கு நம்ம பெருமைப்படணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இந்த கருத்தை தெரிவிச்சுக்க ஆசைப்பட்றேன். இன்னொன்று, உள்ளே வந்து பார்க்குற வரைக்கும் நமக்கு அந்த பில்டிங்கோட அருமை தெரியல, வெளியில் இருக்கிறது தான் கேட்போம். பட் இங்கே உள்ளே இருக்க வந்து பார்க்கும்போது இவ்வளோ பெரிய பில்டிங்கா அப்படின்னு பார்க்க வியக்கிற மாதிரி சொல்கிறது பிரம்மாண்டம். நம்ம அந்த வாட்ஸ்அப் தான் பார்த்தோம், இங்கே வந்தால் தான் ரியல் பிரம்மாண்டமாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்ம ஆளுங்க நிறைய பேர் வந்திருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பெரிய மண்டபத்தோட திறப்பு விழாக்கு நாங்களும் கலந்து கொள்கிறது. ராயபுரத்தை சேர்ந்த ராமநாதன் அவர்கள் இப்போ அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நகரத்தார்களால் 71 நகரத்தார்களும் செய்து இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கட்டடத்தை இன்று கட்டியுள்ளார்கள். இந்த நிர்வாகம் கிரியேட்டட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது அடுத்த லெவலுக்கு நம்ம நகரத்தார் மக்களை நம்ம எல்லாம் கொண்டு போயிருக்காங்க. காசியில் இனிமேல் எல்லாருமே வந்து நல்லா இங்கே 70, 80 நல்லா பண்ணலாம். அந்த அளவுக்கு அறைகள் எல்லாமே ரொம்ப ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் நல்லா பண்ணியிருக்காங்க. இது நல்லா இன்னும் சிறப்பாக நடக்கணும்னு காசி விஸ்வநாதரை வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச். நல்லா பூலாங்குறிச்சியை சேர்ந்த பாம்பே லக்ஷ்மணன் அவங்க வந்து நிறைய சோலார் பவர் அந்த மாதிரி நம்ம நகரத்தார் சமூகத்துக்கு நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்வதில் மிக்க பெருமையாக இருக்கிறது. நகரத்தார் சங்கம் இவ்வளோ பெரிய கட்டிடத்தை எழுப்பி இந்திய உதவி ஜனாதிபதி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் மூலம் திறந்து வைக்க இருப்பது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. பெரும் திரளான நகரத்தார் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் வருவார்கள். இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதர் அருள் புரிய வேண்டும்.